ஓகே சார். இப்போ ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும்? பிறந்த தேதி பார்க்கணுமா, இல்ல நேரம் பார்க்கணுமா, இல்ல ஜாதகம் பார்க்கணுமா? எதை பார்த்து நம்ம பேர் வைக்கணும்? இல்ல, ஜாதகம் அப்படிங்கறது பிறந்த தேதியில இருந்தா மையப்படுத்தி தான் வருது. இப்ப ஜாதகம் எப்படி கிரியேட் பண்றாங்க? எனக்கு என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, ஜாதகம் பார்க்கணும் சார் அப்படின்னாங்க. நீங்க பிறந்த தேதி நேரம் அனுப்புங்கன்னு சொன்னேன். நான் ஜாதகத்தை அனுப்பிச்சிடுறேன் சார் அப்படின்னாங்க. எதுக்குங்க அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்துட்டு அவங்க விருப்பத்துக்கு வச்சுக்கலாம், இல்ல ஜாதகம் பார்த்து எப்படி வேணா பேர் வச்சுக்கலாம். ஆனா இந்த பேர் வச்சா லக்கியா இருக்கும், இது யாரா இருந்தாலும் சரி, ஒரு லக்கியான நேம் இருக்கும்ல, அது என்ன மாதிரியான? லக்கியான நேம் உலகத்துல இல்ல அப்படின்னா நான் தான் வச்சிருப்பேன் அந்த பேரை, இல்லைங்களா? முதல் பேரா என் பேரை மாத்திருப்பேன். அப்படி லக்கியான நேம்கள் எதுவும் இல்லை. எல்லா பேருக்குமே ஒரு நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அதனாலதான் வந்து ராமன் அப்படிங்கிறது புதன் சந்திரனுடைய பேர், லட்சுமணன்ங்கிறது சுக்கரன் குருவுடைய பேர். அப்ப லட்சுமணன்றவருக்கு கல்யாண பிரச்சனை வரும், இல்லைன்னா கல்யாணம் டிலே ஆயிரும். ஆனா ராமன்றவருக்கு கல்யாண வாழ்க்கை டிலே ஆயிரும், இல்லைன்னா அப்ப இயற்கையா சக்சஸ் ஆகக்கூடிய பேர்கள் சக்சஸ் ஆகும். ஏன்னா நான் சொல்றது எல்லாத்துலயும் நெகட்டிவ் இருக்கு. இப்ப சூரியன் பேர் வச்சா குழந்தை பிறகாது. ஒருத்தன் நல்லவனா இருந்திருப்பான், நார்மலா இருந்திருப்பான், அவன் கல்யாணத்து டயத்துல வந்து டேசிங்கிறது ஒரு ஃப்ளவரோட பேர். அப்ப நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட பூக்கு மேல நம்மளுக்கு தெரியாது. அப்ப ஆனா நம்ம அனுமானிக்கிறது இந்த கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்திக்கு நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் லிமா ரோஸ். நம்ம எல்லாருமே பிறந்த உடனே நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு ஒரு பேர் வைப்பாங்க. ஆனா அந்த பேர் தான் வந்துட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பெயர் வந்துட்டு நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்கின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதை பத்தி நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ராஜநாடி ஜோதிடர் பார்த்திபன் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணி நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேர்ல எப்படி இருக்கீங்க சார்? நம்ம பிறந்த உடனே நம்மளுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. ஒரு ஸ்டைலாவும் வைக்கலாம், இல்ல மாடர்னா வைக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வைக்கிறாங்க. அப்படி வைக்கிற பேர் வந்துட்டு நம்ம வாழ்க்கையை எப்படி சார் பாதிக்கும்? வாழ்க்கையை பாதிக்கிறது இல்ல, எதுவுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம புதுசா ஒன்றும் பாதிக்கிறது இல்லை. நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுடைய லைஃப்ங்கிறது வந்து தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு. அதனால இன்னைக்கு செய்யற விஷயமோ நாளைக்கு செய்யற விஷயமோ நம்மளை எதுவுமே பாதிக்காது. ஆனா இப்ப நம்ம இதை எப்படி நாம அணுகிறோம் அப்படின்னா, சில விஷயங்கள் நம்மளுக்கு எது சூட்டப்பட்டிருக்கு, அல்லது நம்மளுக்குன்னு எது தீர்மானிக்கப்பட்டிருக்குது, அல்லது எனக்கு எது பிராப்தமா இருக்கு, அப்படி பிராப்தமானது என்னுடைய வாழ்க்கையில எல்லா தகவலையும் அது கொஞ்சம் இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்னன்னா, நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அந்த பேர் வைக்கிறதுனால என்னோட வாழ்க்கை மாறுறது இல்லை. என்னுடைய வாழ்க்கையை எந்த வச்சாலும் மாற்ற முடியாது. ஆனா அந்த பெயர் என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கறத அறிந்து கொள்வதற்கான ஒரு துருப்பு சீட்டு போல உதவுது. அந்த அடிப்படையில ஜாதகம் அதுதான். இப்ப ஜாதகம் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை கண்டறிவதற்கான அப்ப இந்த காலத்துல இவன் பிறந்திருக்கிறான், அப்ப இந்த காலத்துல பிறந்திருக்கிறான், இந்த ஊர்ல பிறந்திருக்கிறான், இந்த தெருவுல பிறந்திருக்கிறான், இந்த ஜாதியில பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எல்லா தகவலுமே ஏதாவது ஒரு தகவல்களை புரிந்து கொள்வதற்கு நம்ம உதவுது. இது வந்து நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே. இப்ப ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறான் அப்படின்னா, நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன தெரியும், இது மாதிரி தகவல்களை சேகரிச்சோன்னு அதை சேகரிக்கிறதுனால அடுத்து இவன் என்ன செய்ய போறான்றது மேனேஜருக்கு தெரியாது. ஆனா இவன் இதெல்லாம் வச்சிருக்கிறதுனால இவன் வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கு தகுதியான ஆளுன்னு புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா? அது போல எங்களுடைய வேலை என்னன்னா, ஜோசிக்காரங்க என்ன செய்யறோம்னா, இவருக்கு இப்படி இருக்கிறதுனால, இவர் இந்த இடத்துல பிறந்ததுனால, இவர் இந்த தேதியில பிறந்ததுனால, இவர் இந்த இடத்துல சனி இருந்ததுனால, அல்லது இவருடைய கையில இந்த ரேகை இருந்ததுனால, இந்த மாதிரி எல்லாம் இவருடைய லைஃப் போக போகுதுன்றது போல இந்த பேர்களும் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு சில விஷயங்களை குறிப்பிட போகுதுன்றத தெரிஞ்சுக்கிறோம். எனவே ஒரு பெயர் என்பது அவருடைய வாழ்க்கையை கண்டறிவதற்கான முழு தகுதியும் இருக்கு. அப்ப ஒருத்தருக்கு இந்த பேர் வச்சதுனாலயே அவன் இப்படி ஆயிருவான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா அந்த பேரை மாத்துறது இல்லைன்னா அவனுக்கு பேர் மாத்தி வைக்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வைக்கும் பொழுது ஜோசிகாரங்க நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் கூட வச்சிருக்கலாம், வச்சதுக்கு அப்புறம் நம்பிக்கை வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம வைக்கும் பொழுது வேற ஒரு தவறான ஜோசியத்தை பார்த்து கூட வச்சிருக்கலாம். பேர் வச்சனால உங்களுடைய வாழ்க்கை மாறல, அந்த வாழ்க்கை மாறுவதையோ இல்ல வாழ்க்கை போக்கையோ இந்த பேர்கள் இண்டிகேட் பண்ணுன்றத புரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இப்போ ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும்? பிறந்த தேதி பார்க்கணுமா, இல்ல நேரம் பார்க்கணுமா, இல்ல ஜாதகம் பார்க்கணுமா? எதை பார்த்து நம்ம பேர் வைக்கணும்? இல்ல, ஜாதகம் அப்படிங்கறது பிறந்த தேதியில இருந்தா மையப்படுத்தி தான் வருது. இப்ப ஜாதகம் எப்படி கிரியேட் பண்றாங்க? எனக்கு என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, ஜாதகம் பார்க்கணும் சார் அப்படின்னாங்க. நீங்க பிறந்த தேதி நேரம் அனுப்புங்கன்னு சொன்னேன். நான் ஜாதகத்தை அனுப்பிச்சிடுறேன் சார் அப்படின்னாங்க. எதுக்குங்க அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜாதகம்ங்கிறது வேற, பிறந்த தேதி வேறங்கிறாங்க. பிறந்த தேதி அன்னைக்கு நான் இன்று பிறக்கிறேன்னா, இன்னைக்கு இந்த கிரகங்கள் வானத்துல எங்க இருக்குன்னு குறிக்கிறதா ஜாதகம். அப்ப பிறந்த தேதியில இருந்தா நாங்க ஜாதகத்தை எடுக்கிறோம். அப்ப எல்லாமே ஒண்ணுதான், ஜாதகத்தை வச்சு தான் வருது. இல்லைன்னா பிறந்த தேதி நட்சத்திரத்தை வச்சு எடுக்கிறாங்க. இப்ப கரண்டா ஒரு 50-100 வருஷமா என்னன்னா நம்பிக்கை என்னன்னா, நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு எழுத்து இருக்கு. அந்த எழுத்து
எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஏதோ ஒரு பேர் வைக்கலாம், அல்ல அந்த எழுத்து இடையில வர மாதிரி ஒரு பேர் வைக்கலாம் நம்புறாங்க. அது மாதிரி வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்ல. இப்ப இதுலயே வந்து இந்த நம்பர்களை கூட்டி போட்டு ஏவை 2 ஏ போட்டு 3 பி போட்டு வைக்கிறாங்க. அது வந்து ஜோசியத்துக்குள்ள வராது, அஸ்ட்ராலஜிக்குள்ள வராது, அது நியூமராலஜி அப்படின்னு சொல்லி தனி துறைக்குள்ள போயிருது. இந்த எண்களை கூட்டி போறதுனால என்ன வருதுன்றது அது ஜோசியத்துக்குள்ள வராது. நீங்க எத்தனை பேரை கூட்டி போட்டாலும் அதனுடைய அர்த்தம் ஒண்ணுதான். அப்ப எந்த அர்த்தத்துல அந்த கிரகங்கள் பேர் எடுத்துக்குதோ அந்த பேரினுடைய கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில பலமாகுதுன்றது புரிஞ்சுக்கிறாமே தவிர, இது இப்போதைக்கு நடைமுறையில் என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம பிறந்த அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு என்ன எழுத்து வருதோ அது கூகுள் பண்ணாலே கிடைச்சிடும். ஒரு ஜோசியர் நீங்க பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்ப எனக்கு பார்த்திவன் பேர் வச்சதுனாலதான் நான் இப்படி ஆவேன்றது அவசியம் இல்லை, நான் வச்சதுனாலதான் இப்படி ஆவேன்றதுல எனக்கு வைக்கணும்ன்றது விதி. யாராச்சும் ஒருத்தவங்க அந்த இடத்துல பேரை வச்சு விட்டுருவாங்க என் பேருன்றதுனால நீங்க அதுல தப்பு நடந்துரும். அப்ப என்கிட்ட ஜாதகம் பார்க்க கேட்பாங்க சிலர், எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு என்ன பேர் வைக்கலாம், நீ குழந்தை பத்தி என்கிட்ட பேர் கேட்கிற, நீ உன் பிடிச்ச பேரை வை, விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு பெயர் என்பது அந்த ஜாதத்துல இருந்து வருது, அவருடைய நிலையில இருந்து வருது. ஆனா இப்ப நடைமுறையில அந்த நாம எழுத்துக்களை வச்சு பேர் வைக்கிறாங்க. நீங்க என்ன பேர் வேணாலும் வைக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்த பேர் வைக்கலாம், தப்பு. ஓகே சார், இப்ப பிறக்கும் போது ஒரு பேர் வச்சிடறாங்க, ஆனா அது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பேர் பேட் எனர்ஜியா இருக்கு, எனக்கு வந்து நல்லதே நடக்கிற மாதிரி தெரியல, ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக இப்ப நான் ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா பேர் மாத்தலாமா அப்படின்னு கேக்குறாங்களா? அந்த ஏஜ்ல நம்ம பேர் மாத்தினா நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா சார்? கண்டிப்பா பேர் மாத்திரம் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்காதுங்க. இப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு 2-3 கிரகங்கள் பலமா இருக்கும். அப்ப இந்த பேர்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து கார்த்திகான்னு பேர் இருக்குன்னு வைங்களேன். கார்த்திகா அப்படின்ற பேர் வந்து செவ்வாய் சந்திரனுடைய பேர். செவ்வாய் என்பது பெண்களுக்கு பலமா இருக்கக்கூடாது. அப்ப சந்திரன் என்பது என்ன செய்யும் அப்படின்னா மன அழுத்தங்களை கொடுக்கும். அப்ப பெண்களுக்கு பலமா இல்லாத செவ்வாயுடைய பேரையும் சந்திரன்ற மன அழுத்த பேரை வச்சோம்னா கார்த்திகான்னு பேர் வச்சா குடும்ப வாழ்க்கை நிம்மதி இருக்காது. அப்ப இந்த பேரை அவங்க என்ன செய்யறாங்கன்னா வேற பேர் மாத்தி செல்வின்னு வைக்கிறாங்க. அவங்க ஜாதத்துல சுக்கிரனும் குருவும் பலமா ஆல்ரெடி இருக்கும். அப்ப இத்தனை நாள் வந்து கார்த்திகான்னு பேர் வச்சவங்க மனக்குழப்பத்தையும் குடும்ப வாழ்க்கையும் தொந்தரவு அனுபவிச்சவங்க செல்வின் பேர் மாத்தனோடனே செல்வினா குரு. அப்ப குருங்கிறது குழந்தை, கௌரவத்துக்காகவும் குழந்தையினுடைய வாழ்க்கைக்காகவும் ஏங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஆக மொத்தம் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்தி விட்டு போயிடும். ஆனா பேர் மாத்துறதுனால மாறுமா அப்படின்னா அந்த தன்மை இருக்கும், இந்த தன்மை இருக்கும். அப்ப பேர் மாத்திரம் அது பழைய தன்மை மாறாது, பழைய பிரச்சனை இருக்கும், புது தன்மையை சேர்ந்து வந்துடும். அது உங்க ஜாதத்துல இருந்தா தான் வரும், இல்லைன்னா ஜாதத்துல இல்லைன்னா பேர் மாத்த முடியாது. அப்ப எல்லாருமே பேர் மாத்திக்கலாமான்னா அதுவும் ஜாதத்துல இருக்கும். நீங்க ஈஸியா உங்களுக்கு எல்லாம் மாத்த முடியாது. அப்ப உங்களுடைய வாழ்க்கை மாறும்பொழுது பேர்கள் மாறலாம், சிலருக்கு இயற்கையாவே மாறலாம். சிலருக்கு வந்து இன்சியில சொல்லி கூப்பிடுவாங்க. சிலர் வந்து ஒருத்தர் இப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, 12th படிக்கிறாரு, 12th படிச்சுட்டு அவர் அப்படியே ஒரு காலேஜுக்கு போறாரு, காலேஜ் போயிட்டு அப்படி பண்றாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு, வேலை இல்ல, என்ன செய்யறாருன்னா பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சாரு. அவர் என்ன கூப்பிடுவாங்க இனிமேல், ஒருவேளை அவர் பேர் வந்து கவிராயன் வச்சுக்கோங்களேன், அவர் இனிமேல் பெயிண்டர் கவிராயன் கூப்பிடுவாங்க. அப்ப பெயிண்டர்னு பேர் அவரையே அறியாம சேர்ந்துருச்சு. அப்ப சுக்கிரன் ஆல்ரெடி அவருக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால சுக்கிரன் பலமானவங்க பெயிண்ட் அடிக்க போவாங்க. அப்ப பெயிண்ட் அடிக்க போறவங்க எல்லாத்துக்கும் ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை இருக்கும். அப்ப எப்படியோ அவருக்கு இந்த பேராச்சும் வந்து அமைஞ்சுக்கும், இல்லன்னா இவராவே ஏதாச்சும் பேரை மாத்தி வச்சுக்குவாரு. சிலருக்கு பேர் மாத்தி வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அதாவே என்ன பிரச்சனை இருந்தாலும் இருக்கும். ஜாதகத்தில் அமைப்பு இருந்தா தான் பேர் மாத்த முடியும். ஓகே சார், இப்போ குழந்தையிலே நம்ம பேர் வைக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டான பேர் வைக்கிறது சார்? அதான் நம்ம பேசிட்டோம் இல்லைங்களா. அது வந்து என்னன்னா நட்சத்திரத்தை பார்த்து வைக்கிறாங்க, நீங்க எதை பார்த்து வைக்க தேவை. என்னுடைய அட்வைஸ் வந்து இந்த குழந்தை இப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு சுபாஷ் சந்திர போஸ்னு பேர் வைக்கிறாங்க. என்னுடைய நண்பருடைய குழந்தைக்கு சுபாஷ் சந்திர போஸ்னு பேர் வச்சுக்கிறாங்க. சுபாஷ் சந்திர போஸ்னுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப தெரியாம பேர் வைக்க கூடாது, அவர் யாருன்னே தெரியாம வைக்க கூடாது. இப்ப ஸ்டாலின் ஒருத்தருக்கு பேர் வச்சுக்கிறாங்க, சரிங்களா. ஸ்டாலின் யாருன்னு தெரியாம பேர் வச்சுட்டாங்கன்னா ஒருவேளை ஸ்டாலின் பட்ட வேதனால இவர் அனுபவிப்பார், ஆனா தலைவர் ஆயிருவாரு. ஆனா ஸ்டாலின் பட்ட வேதனை இவர் அனுபவிச்சிருப்பாரு. அப்ப சுபாஷ் சந்திர போஸ் பேர் வச்சா சுபாஷ் சந்திர போஸ் கடைசியில் என்ன யாருக்கும் தெரியல. அவர் தலைவரா இருக்கலாம், ராணுவத்தை இந்திய ராணுவத்தை அவர் கட்டமை, அவருக்கு ஆள் காலி ஆயிருப்பாரு, எங்க போனாருன்னு தெரியல. அவருடைய மரணம் இது வரைக்கும் ஒரு மாதிரி ரகசியமாவே இருக்கு. அப்ப இவருக்கு அதே மாதிரி பஞ்சாயத்து ஆகி போயிடும். அப்ப ஒரு பேர் இதுக்கு முன்னால் நம்மளுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னால இந்த பேர் யாராச்சும் வச்சிருந்தாங்களா, அவங்களுடைய நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கடவுளுடைய பேர் வைப்பாங்க. கடவுளுக்குன்னு ஒரு அவதாரங்கள்லாம் எடுத்து கடவுளுக்கு பெரிய கதையே இருக்கும், அந்த கதையெல்லாம் இவருக்கு நடக்கும். கடவுளாலே தாங்க முடியாத பஞ்சாயத்துல இவருக்கு நடக்கும். அப்ப என்னன்னா பேர் வைக்கிறதுக்கு முன்னால இதற்கு முன்னால இந்த பேர் வச்சிருக்காங்களா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்றதை யோசிச்சு வைக்கலாம். என்னதான் வச்சாலும் உங்களுக்கு விதி தான் வரப்போகுதுன்றதுனால பயப்படாம வைக்கலாம். ஏன்னா இது ஒரு பார்வை பார்க்கணும் பயம் இருந்துச்சுன்னா இந்த பார்வையில பாத்துக்கலாம். இதற்கு முன்னால் உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களை சுத்தி இருக்கவங்களோ சமூகத்திலே இந்த பேர் இருந்துச்சுன்னா அவங்க என்ன மாதிரி பிரச்சனை அனுபவிச்சாங்க. அதனால நிறைய பேருக்கு ஒரே மாதிரி பிரச்சனையே வரும். ஒரு பேர்ல இருக்கவங்களுக்கு ஒரே மாதிரி பிரச்சனை வரத்தான் செய்யும், சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வருமே தவிர ஆனா அந்த முக்கியமான பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னால இதுக்கு முன்னால வச்சிருந்தவங்க இது முன்னால என்னென்ன பிரச்சனை அனுபவிச்சிருக்காங்க ஒரு சர்வே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே சார், இதுக்கு முன்னாடி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஜாதகம் அந்த நேரம் எல்லாம் ஒண்ணு இருக்கும், அதே பேர் இவங்களுக்கு வைக்கிறதுனால அதே பிரச்சனை வரும்ன்றதை எப்படி சார்? கண்டிப்பா. அதாவதுங்க இந்த பேருக்கான சிம்டம்ஸ் வந்து ஜாதத்துல ஒற்றுமையா இருக்கும். யாருக்கு வச்சிருக்காங்க? ஆமா, இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் ரவின்னு பேர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ரவினா வந்து சூரியனுடைய பேர் ரவி, இவருடைய ஜாதத்துல சூரியன் பவரா இருக்கும், இவருடைய ஜாதத்துல சூரியன் பவரா இருக்கும். ஆனா வேற வேற மாதிரி பவரா இருக்கலாம். அப்ப ரெண்டு பேருக்குமே அப்பாவுடைய யூஸ் இருக்காது. ஆனா அரசு பணியில இருப்பாங்க, தலைமை பணியில இருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு அப்பாவோட யூஸ் இருக்காது. ஏதோ ஒரு வகையில வழக்குகள்லயே பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு முதுகு தண்டு சம்பந்தமான தலை சம்பந்தமான பிரச்சனை காமனா இருக்கும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்னால உங்களுக்கு துன்பங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு ரவின்னு பேர் வச்சிருக்கோம், குழந்தை பிறக்கிறதே தாமதமாகுது. அப்ப இது இயற்கையாவே ஜாதகத்துல குருவும் சூரியனும் பவரா இருந்தா அந்த பேரே வரும்.
அப்ப இயற்கையாவே ரெண்டு பேருக்கும் ஒரு காமனான ஒரு அந்த சிங்க்ரோனைஸான ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த பிரச்சனையை சொல்றதுக்காக அந்த பேர் வந்திருக்குன்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஒரே பேர் இருக்கவங்களுக்கு மேக்சிமம் ஒரே மாதிரி பிரச்சனையை நம்ம பார்க்கணும். அதனால அந்த ஒரே பேர் இருக்கவங்களுடைய பிரச்சனைல எது முக்கிய பிரச்சனை? இப்ப ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருப்பாரு, ஏன்னா ஏதாச்சும் பிசினஸ் பண்ணுவாரு, அதே மாதிரி நம்மளுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு பிசினஸ் பண்ணா நாளைக்கு வேற பிசினஸ் பண்ணிடுவோம். ஆனா வாழ்க்கை முழுவதும் தொந்தரவாகிற மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரலான்றதுனால எந்த பேர் வைக்கிறதா இருந்தாலும் ஒருத்தர் என்ன மாதிரி சிக்கல்ல பெருசா மாட்டிட்டு இருக்காரு, அது நம்மளுக்கு வரலான்றத புரிஞ்சுக்கிட்டு வைக்கிறது நல்லது. ஓகே சார். இப்ப வந்துட்டு அவங்க விருப்பத்துக்கு வச்சுக்கலாம், இல்ல ஜாதகம் பார்த்து எப்படி வேணா பேர் வச்சுக்கலாம். ஆனா இந்த பேர் வச்சா லக்கியா இருக்கும், இது யாரா இருந்தாலும் சரி, ஒரு லக்கியான நேம் இருக்கும்ல, அது என்ன மாதிரியான லக்கியான நேம் உலகத்துல இல்ல அப்படின்னா நான் தான் வச்சிருப்பேன் அந்த பேரை இல்லைங்களா? முதல் பேரா என் பேரை மாத்திருப்பேன். அப்படி லக்கியான நேம்கள் எதுவும் இல்லை. எல்லா பேருக்குமே ஒரு நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அதனாலதான் வந்து ராஜாக்களுக்கு 16 வகையான பேர்கள் வைப்பாங்க. இப்ப ராஜா அந்த புறத்துக்கு போறாருன்னா அந்த புறத்துல இருக்கவங்க எல்லாம் ராஜா வேற மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, மனைவி வேற பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, அம்மா அப்பா வேற பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அம்மா அப்பா கூப்பிடுற பேரு உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. ராஜாவுடைய மனைவி கூப்பிடுறதும் அவங்களுடைய தாய் தந்தை கூப்பிடுற பேரும் யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவங்க 3 விதத்துக்கு தான் தெரியும். அவங்க அவங்களுக்கு தனித்தனி பேர் இருக்கும். அவர் போருக்கு கிளம்புறப்போ ஒண்ணு சொல்லுவாங்க, அரசவைக்குள்ள நுழையிறப்போ ஒரு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு படத்துல வடிவேலு வந்து பேரை திருப்பி மறுபடியும் சொல்லு, ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு, ராஜாதி ராஜா விட்டு விட்டான் இவன் அப்படின்ற மாதிரி 16 பேர்ல கூப்பிடுவாங்க. காரணம் என்னன்னா அவருக்கு மல்டிபிளா அவர் மல்டிபிள் ரோல்ல இருக்கிறார். அங்க போகும்போது கணவனா இருக்கணும், இங்க வரும்போது பையனா இருக்கணும், அங்க போகும்போது ராஜாவா இருக்குன்றப்ப நிறைய பேர் இது மாதிரி நம்மளும் நிறைய பேர் வச்சுக்கலாம். பிரச்சனை என்னன்னா பாஸ்போர்ட் எங்க, ஆதார் கார்டு எங்கன்ற பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? அதனால நம்ம வைக்க முடியாது. அதனால லக்கி நேம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லா பேருக்கும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத யாராச்சும் ஒரு ஆள் கூப்பிடுவாங்கன்னா யாரும் இல்ல. உலகத்துல யாராச்சும் இருக்காங்களா அப்படி யாராச்சும் இல்ல. அப்ப எல்லா பேரும் பஞ்சாயத்தான பேருன்றத புரிஞ்சுக்கணும். ஓகே சார். இப்ப லக்கியான நேம் இல்ல, அட்லீஸ்ட் லக்கியான லெட்டர்ஸ் இந்த மாதிரியாச்சும் இருந்தா கூட எதுவுமே கிடையாதுங்க. நீங்க நான் தான் சொல்றேன்ல, நீங்க இந்த கேள்விக்கு முன்னால என்ன செய்யணும், யாராச்சும் லக்கியா இருக்காங்கன்னு தேடணும். எவனும் கிடையாது. ஆளுக்கு 2 பிரச்சனை இருக்குன்றதால எல்லா பேர்களும் பிரச்சனை கொடுக்கும். இப்ப பொதுவாக இந்தந்த பேர்கள்ன்றப்ப நீங்க அரசன் ஆகணும், தலைவன் ஆகணும், ஒரு பாலிட்டிக்ல வரணும் அப்படின்னா சூரியனுடைய பேர் வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஐடிக்கு வரணும், வெளிநாடு போகணும், மீடியாக்குள்ள வரணும் அப்படின்னா சந்திரனுடைய பேர் இருக்கணும். இந்த மாதிரி இந்த துறைகளுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுட்டு நீங்க வரலாம். நீங்க வந்து ஒரு நிறைய பேர் சாமியாரா போவாங்க. சாமியாரா போறப்ப அவருக்கு முதல்ல பேர் தான் மாத்துவாங்க. ஆனந்தன்ற பேர் மாறும். சரிங்களா? நித்யானந்தம், விவேகானந்தம் பேர் மாத்துறது போல இந்த பேர்களை மாத்திக்குவாங்க. இப்ப அரசுக்குள்ள வரவங்க சூரியனுடைய பேர்கள் வர மாதிரி வச்சுக்கிறது நல்லது. ஆனா அது அரசியலுக்கு மட்டும் உதவும். மற்ற பிரச்சனைகள் என்ன செய்யும் கொண்டு வரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஒருத்தவங்களுக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து வைக்கிறோம், நட்சத்திரத்தை பார்த்து வைக்கிறோம்னு சொல்றீங்களா? இதை தவிர்த்து வேற எதை பார்த்து தான் நம்ம பேர் வைக்கணும்? பேர் வைக்கிறது அப்படிங்கறத விட்டுருங்க. இப்ப திருப்பி நம்ம பேசுறது எந்த பேர் வைக்கலாம் அப்படிங்கறத தவிர்த்துட்டு இவருக்கு என்ன பேர் வரும்ன்றதுதான் லாஜிக். அப்போ ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே இவருக்கு இந்த பேர் தான் அமையும். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க கேக்குறாங்க, ரெட்டை குழந்தை, அவங்களுக்கு ரெட்டை குழந்தைக்கு ஒரே ஜாதகம் தான் இருக்கும். சரிங்களா? அப்ப இதுல நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. சமூகத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஜாதத்தை கொடுத்தோன்னே செத்த ஜாதகமா கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அப்ப செத்த ஜாதத்தை கண்டுபிடிக்கிறதா ரெட்டை குழந்தைகள்ல ஒரு குழந்தை செத்தது பாத்துருக்கீங்களா? எங்கேயாச்சும் கேள்வி நிறைய இருக்கு. ஒரு ரெட்டை குழந்தை 1 நிமிஷம் வித்தியாசத்துல பிறந்திருக்கும். 2 குழந்தையும் 1 நிமிஷம் வித்தியாசத்துல நீங்க வந்து கேபி அஸ்ட்ராலஜின்னு ஒண்ணு இருக்கு. அதுலதான் வந்து அக்யூரேட்டா கண்டுபிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 செகண்ட் டிஃபரன்ட்ல ஆஸ்திரேலியால மினிமம் கேப் வந்து 3 செகண்ட் வந்து 3வது செகண்ட் அடுத்த குழந்தை வந்துருச்சு. ஆண் குழந்தை 1, பெண் குழந்தை 1. சரிங்களா? அப்ப 2க்கும் வந்து ஜாதகம் எந்த முறையில பார்த்தாலும் வித்தியாசப்படாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய தமிழ் பாரம்பரியத்துல, நம்முடைய ஜோதிட பாரம்பரியத்துல ஆண் ஓரா, பெண் ஓரா, ஸ்திரீ ஓரா, புருஷ ஓரைன்னு இருக்கு. அப்போ ஒரு 14 நிமிஷம் வரைக்கும் ஒரு ஆண் தான் பிறப்பாரு, 14 நிமிஷம் கழிச்சு தான் பெண் பிறப்பாங்க. அப்ப ஜாதகம் எழுத கொடுக்குறப்ப நாங்க ஜாதகம் எழுதுறவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்ப வரப்ப நாங்க லக்னம் போடும் பொழுது, லக்ன ஸ்புடம் எழுதும் பொழுது நவாம்சத்துல பெண் லக்னம் வந்துருச்சு, ஆனா பையன் ஜாதகம் அப்ப ரிஷப லக்னம் வந்துருச்சு நவாம்சத்துலன்றப்ப இது வந்து பெண் ஜாதகம்னு சொல்லி எங்களுக்கு கால்குலேஷன் இருக்கு. அப்ப என்ன செய்வோம்னா 12 நிமிஷத்துல 6 நிமிஷத்தை கழிப்போம். கழிச்சு என்ன செய்வோம்னா அது ஆண் லக்னமா மாத்துவோம். இதெல்லாம் வந்து ஆதி காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்ப கரண்டா பார்க்கும்போது ஒரே டெலிவரியில 2 குழந்தைங்க ஆண் பெண் பிறகுது. அப்ப 2 பேருக்கு ஒரே ஜாதகம் தான், அது எப்படி 2 பேருக்கு லக்னத்தை மாத்துறது? 1 நிமிஷத்துல மாறாது. அதே போல இந்த இதுல ஒரு குழந்தை இறந்துருது. அப்ப ஒரே ஜாதகத்துல எப்படி செத்தனை ஜாதகம்ன்றதை எப்படி ப்ரூவ் பண்றது? அதுவும் முடியாது. அப்ப இதெல்லாம் முடியாத போது இப்ப என்னன்னா 2 குழந்தைகளுக்கு என்ன டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கும், பேரை வச்சுதான் நாங்க இங்க முடிவு எடுக்கிறோம். அப்ப ஒரு 2 பெண் குழந்தைய பிறந்திருக்குது. ஒரு குழந்தை பேர் வந்து பிரியா, ஒரு குழந்தை பேர் ஹரிணி. அப்ப இந்த பிள்ளை எங்க வேலை பார்க்கும், இந்த பிள்ளை என்ன படிக்கணும்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. இந்த பிள்ளை வந்து ஐடிக்கு போகும், இல்லைன்னா மெடிசனுக்கு போகும். இந்த பொண்ணு வந்து பேங்க் போகும். ஏன் அப்படின்றப்ப பிரியா அப்படிங்கிறது வந்து சந்திரன் வேலைக்கு போவாங்கன்றத என்ன படிப்பாங்கன்றது சொல்லலாம், இல்லைன்னா அவங்களுடைய பிரச்சனை என்னவா இருக்குன்னு சொல்லலாம். இப்ப பிரியான்றவங்க மேக்சிமம் பிரியான் பேர் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறது பிரச்சனை. அப்ப இந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்கிறது பிரச்சனை இருக்கும். இந்த பிள்ளைக்கு ஹரின்றவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியும் நரம்பு பிரச்சனையும் இருக்கும். அப்ப இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது பேரு. ஏன்னா ஒரே ஜாதகம், அந்த 2 ஜாதகத்திலயும் எல்லா கிரகங்களும் ஒண்ணு, எல்லா பவர் ஒண்ணு. ஆனா இந்த ஜாதகத்துல மொத்தம் 4 கிரகங்கள் பவரா இருக்கும். இதுல 2 கிரகங்கள் சந்திரனும் புதனும் மட்டும் இந்த பொண்ணு ஜாதகத்துல பவர். 4 கிரகங்கள் பவர், இந்த பேருக்கு பவர். அப்ப இந்த பேருனால இந்த ஜாதகத்துல கூடிய 4 கிரகங்கள்ல இந்த 2 கிரகங்கள் அதிகமா ஒர்க் பண்ண போகுது. இந்த பிள்ளைக்கு புதன் மட்டும் ஒர்க் பண்ண போகுது. அப்ப ராமன் லட்சுமணன் பேர் வச்சிருப்பாங்க.
ராமன் அப்படிங்கிறது புதன் சந்திரனுடைய பேர், லட்சுமணங்கிறது சுக்கிரன் குருவுடைய பேர். அப்ப லட்சுமணன்றவருக்கு கல்யாண பிரச்சனை வரும், இல்லைன்னா கல்யாணம் டிலே ஆயிரும். ஆனா ராமன்றவருக்கு கல்யாண வாழ்க்கை டிலே ஆயிரும், இல்லைன்னா கல்யாண வாழ்க்கை நடத்துறது சிக்கலாயிரும். அதனாலதான் ராமன் பேர் வச்சிருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதோ இல்லைன்னா கல்யாண வாழ்க்கை சிக்கலா இருக்குன்னு சொல்றது. அப்ப இந்த மாதிரி பேர்களை வச்சு பிரிக்கிறது. அப்ப இதுல இருந்து கிரியேட் ஆகுதுன்னா நம்ம ஜாதத்துல எந்த கிரகம் பலமா இருக்கு. அப்ப ரெட்டை குழந்தைகளுக்கு பார்த்தோம், இப்ப சிங்கிளா ஒரு ஜாதகத்தை பாக்குறோம். அப்ப சிங்கிளா ஒரு ஜாதகத்தை பாக்குறப்ப அவர் ஜாதத்துல சூரியன் அப்படின்ற கிரகம் பவரா இருக்குன்றப்ப அவருக்கு சூரியனுடைய பேர் தான் இயற்கையாகவே அமையும். நீங்க தப்பா வச்சாலும் சரிங்க, இப்ப நீங்க ஏதாச்சும் பார்த்து நியூமாலஜி பார்த்து வேற ஏதாச்சும் பேர் வச்சிருப்பீங்க, அவருக்கு பேரே சூர்யா ஆயிரும். சரிங்களா? இல்லைன்னா அந்த பேரால கூப்பிடப்பட்டுருவாரு, இல்லைன்னா வீட்லயே அந்த பேர் கூப்பிட்டுருவாங்க. அது மட்டும் நம்ம ஜாதத்தில் எந்த கிரகம் பவர்ஃபுல்லா இருக்கோ அந்த கிரகத்தினுடைய பேரை ஆட்டோமேட்டிக்காவே யார் வாயில இருந்தாச்சும் அந்த பேரை வச்சு விட்டுரும். எனவே ஒரு ஜாதத்தை பாக்குறப்ப சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஜாதத்துல என்ன கிரகம் பவரா இருக்கோ அவங்க குடும்பத்திலே அதே கிரகம் தான் பவரா இருக்கும். அப்ப இந்த ஜாதகத்துல இவங்களுடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கு இவங்களுடைய சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன பேருன்றதை இங்க கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த பேர் இருக்கவங்க நான் அதனாலதான் ஒருத்தருக்கு சொன்னேன், மாலதின்னு ஒருத்தவங்களுக்கு பேர் இருந்துச்சு. மாலதின்னு ஒருத்தவங்களுக்கு பேர் இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்துல மணின்னு ஒரு பேர் வரும். யாருக்காச்சும் ஒருத்தவங்க காலில் ஆபரேஷன் பண்ணுவாங்க, அப்ப ஜெயந்தின்னு ஒரு பேர் வரும், இல்லைன்னா தீபான்னு ஒரு பேர் வரும். அப்ப உங்க குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்காது, இல்லைன்னா இது எல்லாமே ரிலேட்டடான ஒரு பிரச்சனை. அப்ப ஒரு பேர் என்ன கிரகத்துல இருந்து கிரியேட் ஆகுதோ அதுல இருந்து இன்னொரு பேர் கிரியேட் ஆகுது. அப்ப இந்த குடும்பத்துக்குள்ள இந்த பேர் தான் வரும்னு நம்ம சொல்லலாம். அப்ப நீங்க இந்த மாதிரி பேர்களை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதெல்லாமே கிரகங்களை வச்சு தான் பண்றோமே தவிர இதுல நியூமராலஜி ஏபிஎம் மாத்தது. மாலதிக்கு என்ன பேர் வைக்கிறது, தீன்னு வச்சா டிஹெச்இ போட்டாலும் அதே மாலதி தான், ஐ போட்டாலும் அதே மாலதி தான். அப்ப இந்த பேர் இனிஷியல் மாத்துறது லெட்டர்ஸ் மாத்துறது மேட்டர் கிடையாது. அந்த கிரகம் அந்த பெயர் என்ன மீனிங் கொடுக்குது, அந்த மீனிங்க்கு என்ன பிளானட்டை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து இந்த ஜாதத்துல இந்த கிரகம் பிளானட் பவரா இருந்துச்சுன்னா அந்த பேர் வரும். அப்ப இந்த பேர்களை வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாமே தவிர இது இந்த பேர் தான் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க என்ன பேரும் வச்சாலும் கடைசியா அது ஜாதக பேர் தான் நிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இப்ப நீங்க பிறந்து நம்ம பேர் வச்ச உடனே அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்ன்றது வரைக்கும் சொல்றீங்க. ஆனா இந்த கிரகம்ன்றது 5 வருஷத்துக்கு மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, அதாவதுங்க இப்ப நான் அமாவாசையில பிறந்திருக்கேன், ஜாதகம் வரைக்கும் அமாவாசையில பிறந்தேன் இல்லைங்களா? நான் பிறந்த அன்னைக்கு கிரகங்கள் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மாறதுனால அது என்னுடைய கிரகங்கள் மாறாதுங்க, என்னுடைய ஜாதகம் அப்படியே தான் இருக்கும். மாறக்கூடிய கிரகங்கள் என்னுடைய ஜாதகத்தை ஆக்டிவேட் பண்ணும். அது 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாறும், நாளானைக்கு மாறும். இந்த கிரக பயிற்சிகள் மாறும்போது ஃபுல்லா எல்லா கிரகங்களும் மாறி மாறி என்னுடைய டிசைன் இருக்கு இல்லைங்களா? இப்ப எனக்கு நான் ஒருவேளை நான் ஜோசியர் ஆகணும்னு எனக்கு விதி. நான் பிறந்த அன்னைக்கே ஜோசியர் ஆயிருக்க மாட்டேன். கொஞ்ச நாள் படிச்சிருப்பேன், ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருப்பேன், வேற வேலைக்கு போயிருப்பேன், திருப்பி இங்க வந்திருப்பேன். அப்ப கோச்சாரங்கள் மாறி மாறி வரும்போது சில கிரகங்களை தொடும் பொழுது ஒரு ஜோசியர் ஆயிரு. ஆனா ஜோசியர் ஆவாருன்னு தெரியும், ஜாதகத்துல தெரியும். ஆனா இவருக்கு இந்த கிரகங்கள் மாறுறது எப்ப மாறுன்றது அதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்ப இவருக்கு ஒரு 30-32 வயசுக்கு மேல ஒரு ஜோசியத்துக்கு போவாரு, அது வரைக்கும் வேற வேலை பார்ப்பாரு, இவர் கல்யாணம் பாவம் குழந்தை, அதெல்லாம் நம்ம அனுமானிக்கலாம். ஆனா அதுவுமே அனுபவத்துல தான் கொண்டு வரணும். அப்ப ஜாதகத்துக்கான பேர்கள் அப்படிங்கிறது இயற்கையா வரதுதான். அப்ப ஜாதகம் வைத்துதான் நம்ம பேர்கள் எடுக்கணும். சில நேரத்துல ஜாதகம் கிடைக்காது சிலருக்கு பேரை வச்சாலே சில பலன்களை சொல்லலாம். சிலர் குழந்தைகளுக்கு என்ன கேட்பாங்க, ரெட்ட குழந்தை ஜாதகம் எடுத்து வருவாங்க, இந்த 2 பிள்ளைகளை எது படிக்குன்னு கேட்பாங்க. நம்ம பேரை வச்சு நம்ம சில விஷயங்களை நம்ம சொல்லலாம். அப்ப 2 குழந்தைகளுக்கு பாக்குறப்ப இந்த பிள்ளைகளுக்கு பேர் வச்சு சொல்லலாம்னு சொல்றீங்க. அந்த பேர் வைக்கிறதுக்கு எந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஐடியா கொடுக்கவே முடியாது. நான் திருப்பி சொல்றது, நம்ம இங்க எந்த இடத்துல அட்வைஸ் கொடுக்குற வேலை ஜோசியர் கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஜோசியர் அவ்வளவு ஆள் கிடையாது. அது இயற்கையாவே நடக்கும்னு சொல்றேன். சரிங்களா? இயற்கையாவே நடக்கும். அது யார் மூலமே நடக்கும். இப்ப ஜோசியர் நான் மாத்தி கொடுத்தா நான் தான் ஃபர்ஸ்ட் பேர் மாத்தி நான் தான் பெரிய ஆளா இருக்கேன், அப்படி யாரும் ஆவல இது வரைக்கும் இல்லைங்களா? அப்ப யாருனாலும் முடியாது, இயற்கையாவே நடக்கும். நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பிள்ளைக்கு இந்த பேர் வந்திருக்கா, ஒருவேளை இந்த பொருளை இப்படித்தான் ஆக போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமே தவிர அப்போ ஜாதகத்தை வைத்து எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். அப்ப எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும் தவிர பேரை மட்டும் மாத்துறதுனால வாழ்க்கை மாறாது. அது இல்லாம பேரை மாத்துறதுனால அது ஜாதகத்துல தான் மாறும். அப்ப ஜாதகத்துக்கும் பேருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு, ஜாதகத்துக்கும் வாழ்க்கைக்கும் பேருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. இதுல எதை பிடிச்சாலுமே ஏதாச்சும் ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப ஜாதகத்தை பார்த்தும் புரிஞ்சுக்கலாம், பேரை பார்த்தும் புரிஞ்சுக்கலாம். பெயர் பல தகவல்களை கொடுக்காது, ஏன்னா கிரகங்களுடைய ஸ்டேட்டஸ் இன்னும் நிறைய தகவல்களை கொடுக்கும். பெயர் முக்கியமான பிரச்சனைகளை சொல்லும். உதாரணத்துக்கு நிலாவுடைய பேர்னா நிலானே பேர் வைக்கலாம், அடுத்து அப்புறம் மதின்னு பேர் வைக்கலாம், சுமதின்னு பேர் வைக்கலாம். நிலாவுடைய பேர்களை யார் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வந்துடும், மன அழுத்தங்கள் இருந்துட்டே இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. நதியுடைய பேரு, இது மாதிரி இந்த சந்திரனுடைய பேர்கள் வைக்கும் போது ஃபுல்லா கொஞ்சம் குழப்பம் வரத பார்க்கும். இது மாதிரி சின்ன சின்ன பேர்களுடைய மீனிங் கொண்டு நம்ம என்ன செய்யறோம், பிரச்சனையோட வேற ஒண்ணுல ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ஒரு கிரகம் அந்த கிரகத்தினுடைய காரகம். இப்போ ஒருத்தருக்கு கருணைன்ற பேர், அன்பு அப்படிங்கிற பேர் சந்திரனுடைய பேர். அப்ப ஒருத்தருக்கு பேரு அன்பு செல்வன் பேர் வச்சுக்கிறாங்க, அப்ப அவருக்கு சந்திரன் பலமானதான் அந்த பேர் வரும், இல்லன்னா வராது. அப்ப சந்திரனுடைய கேரக்டர் தான் இந்த ஆள் இருப்பாரு. அப்ப அன்பு செல்வன்ற பேருக்கு இந்த பேர் இருக்கும், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்ப அதே மாதிரி ராமச்சந்திரன் ஒருத்தர் பேர் வச்சுக்கிறாரு, அவருக்கும் சந்திரன் பலமா இருந்தா தான் வரும். அப்ப ஒரு பெயர் ஒரு காரணத்தை வெளிப்படுத்துது, அந்த பேரினுடைய காரணமான கிரகங்கள் இங்க இருக்கு. அப்ப இந்த கிரகங்கள் வலிமையா இருந்தா தான் அவருக்கு இந்த பேர் வந்தப்ப இந்த கிரகம் வலிமையான என்ன பலன் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அதை உங்களுக்கு நம்ம சொல்லிட போறோம். அவ்வளவுதான்.
சரிங்களா? ஓகே சார். இப்ப வந்துட்டு பிறக்கும் போது ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அது வந்து ஒரு சில துறைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. சினிமா துறையா இருக்கட்டும், இல்ல விளையாட்டு துறையில நான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும், பெரிய ஆளா வரணும்னு நினைப்பாங்க. அப்போதைக்கு அவங்களால வர முடியலன்னா நடுவுல அப்ப பேர் மாத்துறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும் இல்லைங்க. அது சில பேர்கள் அந்த ஆசையை கொடுத்து அவர் அங்க கொண்டு வந்துடும், எல்லா பேருமே கொண்டு வந்துடும். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா பேர் மாத்தினா தான் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த பேரே அதுக்கான பேரா இருக்கலாம், நிறைய பேருக்கு அது தெரியாது இல்லைங்களா? நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு உசேன் போல்ட்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வேகமா ஓடினார். இதுக்கு முன்னாடி உசேன் போல்ட்னு யாராச்சும் ஓடிக்கிறாங்களா? இல்ல. அப்ப உசேன் போல்ட்ங்கிற பேரே வேகமா ஓடுற பேர் தான். ஆனா அது ஓடினதுக்கு அப்புறமா தான் தெரியும். அதனால வந்து நீங்களா எதையுமே யோசிச்சு எல்லாம் செய்ய தேவையில்லை, அதாவே கொண்டு வந்து சேர்த்தணும். அப்ப உங்க விதிகள் கொண்டு வந்து சேர்த்தணும். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இதுக்கு ஃபார்வர்டா போறாங்க. இப்ப கண்ணதாசன் இருந்தாரு, அவர் பேர் வந்து இதுக்கு முன்னால வேற பேரு. அவருக்கு இயற்கையாவே என்ன பண்றாருன்னா கண்ணன் மேல இருக்கக்கூடிய ஆசையினால இயற்கையாவே மாத்துறாரு. நான் சொல்ல இயற்கையா மாத்துறது, அவங்க வந்து முன்னேறணும்னு மாத்தலைங்க. இப்ப திமுக இருக்காங்களா, திமுக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தமிழ் புரட்சி, ஹிந்தி ஒழிப்பு பிரச்சனை நடந்துச்சுங்க ஒரு குறிப்பிட்ட 70களில். அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சமஸ்கிருத பேர்லாம் மாத்தணும், கம்பல்சரி மாத்தணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா புராணங்கள்ல வரக்கூடிய அரசர்கள், ராஜாக்களுடைய பேர், மன்னர்களுடைய பேர், மந்திரிகளுடைய பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நிறைய பேர் சூரியனுடைய பேர் அவங்களே அறியாம வச்சுக்கிட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க, அமைச்சரும் பெரிய பெரிய போஸ்டிங் வந்துட்டாங்க. அப்ப என்னன்னா வேற பேர் இருந்ததை வேற பேர் இயற்கையாவே மாத்தும் பொழுது நடக்கும். யாருமே வந்து நான் முன்னேறணும்னு பேர் மாத்தல, சிலர் வந்து மாறுறாங்க. அப்படி மாத்துறவங்களுக்கு கண்டிப்பா கடைசி வரைக்கும் என்ன ஆகுதுங்க, வாழ்க்கை மாறவே மாறாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய லேடிஸ் வந்து ஒரே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி போய் ஜோசி காட்ட மாத்துவாங்க. அந்த பேர் மாத்தவங்க இன்னும் 4 குஷ்டம் சேர்த்து வந்துடும்ன்ற மாதிரி என்ன ஆயிரும், பிரச்சனை ஆயிரும். நான் சொல்ல யதார்த்தமா மாத்தி முன்னேறவங்க நிறைய பேர். யாருமே முன்னேறணும்னு நினைச்சு யாராச்சும் மாத்தினாங்கன்னா அவங்களுக்கு அதுவே பிரச்சனை தான். சரிங்களா? இருக்கிற பேரை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அவ்வளவுதான். இருக்கிற பேர் நல்ல பேரா இருந்துச்சுன்னா நல்ல பேர் தான் அப்படின்னு நினைச்சு மெயின்டைன் பண்ண வேண்டியதானே தவிர பேர் மாத்தி யாருமே சக்சஸ் ஆக முடியாது. நான் சொல்றது சக்சஸ் ஆகும்போது பேர் மாறும், அது நீங்களே விட்டுறலாம். அதாவது என்ன செஞ்சிடும், மெதுவா சேஞ்ச் ஆகி வந்துடும். அப்ப எல்லாமே கரெக்டா செய்யும் அப்படின்றதுனால நீங்க எதையுமே போட்டு மாத்தி குழப்பிக்க தேவையில்லை. எப்படி நம்ம ஜாதத்தை மாத்த முடியாது இல்லைங்களா, அது மாதிரி நம்ம பேரையும் மாத்த தேவையில்லை, அதாவே கொண்டு வந்து சேர்த்துரும். அப்படி மாத்தி தான் நீங்க சக்சஸ் ஆகணும்னா உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ் இருக்குன்றது விதி இருந்தா பேரை அதாவே என்ன செஞ்சிடும், மாத்தி சூப்பரா கொண்டு வந்துடும். இப்ப எத்தனையோ பேர் மாத்தி இருக்கிறோம். சிவாஜின்னு ஒருத்தர் வந்தாரு, சிவாஜிக்கு இப்ப ரஜினிகாந்த் இருக்காரு. அப்ப ரஜினிகாந்த் யார் பேர் மாத்தினது, யாரோ ஒருத்தர் சும்மா யாருக்கும் பேர்ல இந்த பேர் வைடான்னு சொன்னாரு இல்லைங்களா. வாயில வந்து சொன்ன பேர் எல்லாம் பெரிய ஆள் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்ப இளையராஜாவுக்கு வேற பேரு, சூர்யாவுக்கும் வேற பேர், எல்லாத்துக்கும் வேற பேரு. அப்ப எல்லாமே என்னன்னா இயற்கையா மாத்துனது, யாருமே சக்சஸ் ஆகணும்னு மாத்தலைங்க. ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறான், அந்த பேர்ல நீ இருக்கிற மாத்திக்க அப்படின்னு சொல்லி சும்மா வாயில வந்த பேரை சொன்னது பெரிய ஆயிடுச்சு. அப்ப அதுக்கப்புறம் பின்னால வந்தவங்க நிறைய பேர் ரஜினிகாந்த் பேர் வச்சாங்க, எவனுமே முன்னேறல. அப்ப அவருக்கு விதி, அவருக்கு சரியான பேர் மேட்ச் ஆகும். 1000 ரஜினிகாந்த் வந்தாலும் இப்ப உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. இப்ப நிறைய குழந்தைகளுக்கு உதயநிதினு பேர் வைக்கிறாங்க. எல்லாரும் எப்படி துணை வச்சுக்க முடியும், முடியாது. அப்ப அவருக்கு விதி, அவர் பேரை மாத்தி வந்துட்டாருன்ற மாதிரி எல்லாமே சரியா புரிஞ்சுக்கணும். எனவே பேர் என்பது நீங்கள் மாத்துவதால் மட்டும் பவர் கொடுக்க முடியாது, இயற்கையாவே அது அமையணும். அப்படி அமைஞ்ச பேர்கள் மாறணும், அதுவும் அதாவே மாறணும். நீங்களா வலுக்கட்டாயமா வாழ்க்கை இழுத்து பிடிச்சு எதுவும் செய்ய முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்ப ஒருத்தவங்களுடைய பேர் வச்சா மாறாதுன்னு சொன்னீங்க, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேர் வச்சா அவங்களுடைய குணத்துல ஒரு சிலது வரும் அப்படின்னு. அதாவதுங்க அவருக்கு சரியா மாறணும் அப்படின்னா அதாவே மாறும். நீங்களா வலுக்கட்டாயமா பிரச்சனையில இருக்கக்கூடிய ஜாதகத்தை கொண்டு போயிட்டு கொடுத்தீங்கன்னா தானா மாறும், அது பெரிய பிரச்சனை தான் வந்து நிக்கும் சொல்றேன். அங்கேயும் மாறான்னு சொல்ல, பிரச்சனை பெருசா வந்து நிக்குன்னு சொல்றேன். அப்ப இயற்கையா சக்சஸ் ஆகக்கூடிய பேர்கள் சக்சஸ் ஆகும். ஏன்னா நான் சொல்றது எல்லாத்துலயும் நெகட்டிவ் இருக்கு. இப்ப சூரியன் பேர் வச்சா குழந்தை பிறகாது. ஒருத்தன் நல்லவனா இருந்திருப்பான், நார்மலா இருந்திருப்பான், அவன் கல்யாணத்து டயத்துல வந்து சூர்யான் பேர் மாத்தி வச்சு குழந்தை இல்லாம ஆயிடக்கூடாது இல்லைங்களா. அப்ப இது எல்லா பிரச்சனையும் கலந்தா வரும். அப்ப இயற்கையா மாறும்பொழுது சில விஷயங்கள் அதாவே மாறும். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அதோடைய போக்கிலே விட்டா பெட்டர். நீங்களா இழுத்து பிடிச்சு மாத்தினீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனையை நீங்க அனுபவிக்கணும்னு தான் நான் சொல்றேன். சரிங்களா? சரி, இப்ப பிறக்கிறத ஜாதகத்தை வச்சுதான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ஜாதகத்தை வச்சு இப்ப பிரியான் பேர் வச்சுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ஓகே, இதே ஜாதகத்துல இதே டைம்ல வேற ஊர்ல, அதாவது வேற நாட்டுல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை எப்படி சார் சொல்லுவீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன்றது மீனிங் சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப பிரியா அப்படின்றது, இப்ப உதாரணத்துக்கு சிவா அப்படின்றது எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன் மீனிங். அப்ப சிவா அப்படிங்கிறது சிவன், அப்ப சிவன் அப்படிங்கிறது சூரியனுடைய கம்பைன்ட் ஆயிருக்கு. அப்ப இவருக்கு சூரியன் பலமா இருந்தா சிவான்ற பேர் வரலாம், சிவான்ற பேர்ல சூர்யான் பேர் வரலாம், பெண்ணாக இருந்தா சந்தியான் பேர் வரலாம். ஓகேங்களா? அப்ப சூரியனுடைய பேர் ஏதாச்சும் ஒரு வடிவத்துல வருது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பேரினுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டு அதை கிரகமா மாத்துறோம். நான் பேசிட்டு இருக்கும்போது நான் என்ன கேட்கறேன்னா, உங்க குடும்பத்துல மலர்களுடைய பேர் இருக்கான்னு ஒருத்தங்கள்ட்ட கேட்கிறேன். அவங்க மலர்களுடைய பேர் எது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அம்மா பேர் என்னன்னு கேட்கிறேன், அம்மா பேர் ஏதோ சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு டெய்சி அவங்க அம்மா பேர். டெய்சி அப்படின்னா எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு நம்மளுக்கு மலர்னா என்ன தெரியும், மல்லிகைப்பூ, கனகாம்பரம், வாடாமல்லி, மறிக்கொழுந்துன்னு தெரியும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் மேல போனோம்னா கமலா, அப்புறமா வந்து பரிமளம், பங்கஜம், இவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல நம்மளுக்கு தெரியாது. அப்ப டெய்சி அப்படின்னு சொன்னோடனே அந்த அவர் அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு டெய்சின்னு என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கிறாரு. டெய்சிங்கிறது ஒரு ஃபிளவரோட பேர். அப்ப நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட பூக்கு மேல நம்மளுக்கு தெரியாது. அப்ப ஆனா நம்ம அனுமானிக்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். அப்ப சான் அப்படின்ற, சான்னா நிலான்னு அர்த்தமா,
அப்ப நம்மளுக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, நிலாவுடைய பேர் உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் இருக்கன்றப்ப யாருக்கும் இல்லைன்றாங்க. ஆனா வந்து முஸ்லீம் அவங்க. அப்ப அவங்களுடைய அவங்க வீட்டுல சான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, நிலாவுடைய பேர் இருக்கு. சனி அப்படிங்கிறது வந்து கண்ணதாசன் சொல்றோம், கண்ணனுடைய தாசன் இல்லைங்களா? அப்ப சனி வந்துரும், கண்ணன்னா சுக்கிரன், தாசன்னா சனி வந்துரும். அப்ப முஸ்லீம் வந்திருக்காங்க ஜாதகம் பாக்குறதுக்கு. அப்ப முஸ்லீமுடைய பேர்களை பத்தி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அந்த அர்த்தங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அப்துல் கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியல. அவர் படிப்பாளி, அவர் படிப்பாளி. ஆனா அப்துல் கலாம் இன்னொரு ஆள் பேர் வச்சிருப்பான்ல, அவன் கறி வெட்டிக்கிட்டு இருப்பான் இல்லைங்களா? அப்ப அப்துல் கலாம்னா என்ன பேருன்றது நம்மளுக்கு தெரியும். அப்ப அப்துல் அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம். அப்ப கலாம்னா வந்து இறைவன், இறைவனுக்கு அடிமை. அப்துல் ரஹ்மானா ரஹ்மானின் அடிமை. அப்துல் ரஹீம் அப்படின்னா ரஹீமனுடைய அடிமை. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரண மீனிங் இருக்கு. அந்த மீனிங்கோட தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம வேற நாட்டுக்கு பேர் வைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இப்ப ஏன்ட்ட வருவாங்க வந்துட்டு அவங்க பொண்ணு பேர் என்னன்னு கேட்பேன், பொண்ணு பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா நான் என்ன கேட்பேன், அப்படின்னா என்ன மீனிங்னு கேட்பேன். எனக்கு அந்த மொழி தெரியாது. இப்ப கேரளால இருந்து ஒருத்தர் வந்திருப்பாரு, சேட்டன் பேர் வச்சிருப்பாரு, ஏதாச்சும் ஒரு பேர் சைடு வச்சிருப்பாரு, எனக்கு புரியாது. அப்ப என்ன கேட்பேன்னா அந்த மீனிங் சொல்லுங்க. அவர் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவார். அப்ப சொல்றப்ப நம்ம கிரகங்களா கன்வெர்ட் பண்றோம். அப்ப ஒருத்தர் லீ சிங் சுங் லீ அப்படின்னு ஒருத்தர் வராரு. அப்படின்னா என்னன்னா அவர் என்ன கீழே எனக்கு சின்ன பிள்ளை சொல்லுவாங்க, சைனால எப்படி பேர் வைப்பாங்க, கண்ணாடி பாட்டுல வச்சிருப்பாங்களா, டமக்குன்னு விடுவாங்களா, டிங்குன்னு டிங் டிங் பேர் வச்சிருவாங்கன்ற மாதிரி சின்ன பிள்ளை விளையாண்டு இருப்போம். அப்படி இல்ல, அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல, அவங்களும் ஒரு காரணமா தானே பேர் வச்சிருவாங்க. நம்ம ஊருக்கு பேர் வைக்கிறப்ப அர்த்தங்களோட பேர் வைக்கிறோம், அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும், இந்த பேருக்கான அர்த்தம் என்ன, இது எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்ப அவங்கள்ட்ட கொஞ்சம் விசாரிச்சோம்னா அவங்க மீனிங் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்னா அது கிரகங்களோட நம்ம இழுத்து கொண்டு வந்துக்கணும். அப்ப நம்ம பரவலா பாக்குறதுல வரோம். திடீர்னு நம்மளுக்கு ஒரு கர்நாடகாரங்க வந்துட்டாங்க, ஒரு குஜராத்ல இருந்து ஒருத்தவங்க வந்துட்டாங்க, ராஜஸ்தான்ல இருந்து ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு புரியாது. அப்ப அவங்களுடைய பேர் என்ன செய்யணும், மீனிங் கேட்கணும். அப்ப ஒரு பையன் வந்து பரத் அப்படின்னு சொல்லி சொன்னான். பரத் எனக்கு பரத்தினுடைய அந்த காம்பினேஷன் ஆல்ரெடி தெரியும். தெரிஞ்சதுனா என்ன சொன்னா, உங்க வீட்டுல இந்த பால் சம்பந்தமான யாராச்சும் வேலை பாக்குறாங்களா, பிரகாஷ் யாராச்சும், எங்க அப்பா பேர் பிரகாஷ்னு சொன்னான். அப்ப ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஒருவேளை எனக்கு தெரியாதுன்னா, பரத்ன் என்ற பேர் தெரியாதுன்னா என்ன செய்யறதுங்க, அவன்கிட்ட கேட்கணும் பரத்னா என்ன மீனிங். அப்ப அந்த பையன் கிட்ட சொல்லிடுவாங்க, அதனால அவங்க அப்பாட்ட கிட்ட சொல்லிடுவாங்க. ஆக மொத்தம் நம்ம மீனிங்ல இருந்து தான் கிரகங்கள் எடுத்துட்டு வரோன்றதுனால நீங்க எந்த மொழியில யாரா இருந்தாலும் அதை கேட்கிறப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம், மீனிங் கேட்போம். தெரியாதுன்னா கேட்போம், தெரிஞ்சா அப்படி சொல்லிருப்போம். அப்ப மேக்ஸிமம் மீனிங் புரிஞ்சுட்டு தான் நம்ம சொல்லணும். அப்படி சிலருக்கு மீனிங் புரியாது, ஆனா அதுக்கு ஒரு கதை வச்சிருப்பாங்க. ஆயிஷா ஆயிஷா அப்படின்னா ஆயிஷானா அவங்களுக்கு புரியாம இருக்கும். ஆனா ஆயிஷா யாருன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, என்ன காரணத்தானே வச்சிருப்பாங்க. அப்ப ஆயிஷானா யாரு, அவர் எங்க இருந்து வந்தாங்க, இந்த பேர் எங்க இருந்து வந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம சில கிரகங்களை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம லிங்க் அடிக்க போறோம். அப்ப மேட்டர் என்னன்னா, அர்த்தங்கள் தான் கிரகங்களை கொண்டு வருது. நம்மளுக்கு அர்த்தங்கள் தெரியாது, நம்ம அர்த்தங்களை கேட்க போறோம். நம்ம என்ன, ஏன்னா நான் ஒன்னும் என்சைக்ளோபீடியா கிடையாது. எனக்கு ஒரு 10 பேர் தெரியும், 10 பேருக்கு மேல சில பேர்கள் தெரியாது. சில பேர்களுடைய மாற்றம். இப்ப மதின்னு இருக்கு, சுமதினா என்னது, மதி நிலவு. சுமதினா அப்ப சூன்றது எதுக்கு வந்துச்சுங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப சூனா எதுக்கு வந்துச்சு தெரியாது. அப்ப சூ அப்படின்னா வந்து முழுமைன்னு சமஸ்கிருத வார்த்தைகள். அது எல்லாமே நிறைய பேர் என்ன சுமதிங்கிறது வந்து தமிழ் வார்த்தை நினைச்சிட்டு இருக்கான். சரிங்களா? மதிங்கிறதும் சமஸ்கிருதம் தான். சுமதி அப்படின்னா வந்து சூ அப்படின்னா முழுமைன்னு அர்த்தம், இல்லைன்னா நிறைவுன்னு அர்த்தம், இல்லைன்னா அழகுன்னு அர்த்தம். அதனாலதான் வந்து சூன்ற வார்த்தை அடிக்கடி நிறைய இடங்கள்ல சேர்ப்பாங்க. ஓகேங்களா? சுகர்மம், கர்மம்னா ஒண்ணு, சுகர்மம்னா முழுமையான கர்மம். இது மாதிரி நிறைய வார்த்தைகள் சேருவாங்க. அப்ப சூ அப்படின்னா சுமதினா முழுமையான நிலவு. பௌர்ணமி பேரு சுமதி. இது மாதிரி நமக்கு பழக இதே பொழப்பா இருக்கிறப்ப நம்ம பழகிக்குவோம். அப்ப எந்த இடத்துல உற்பத்தி ஆயிருக்கு, இது என்னத்தை வெளிப்படுத்துன்றதை பார்த்துட்டு நம்ம அதை பத்தி சொல்லுவோம். பெயர்ன்றது ஒரு வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம், அந்த பெயர்னால நம்மளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும்ன்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். சார் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.